ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பரணி சண்முகமும் ரத்னா நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாமல் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா வெங்கடேஷ் வழியில் வந்ததும் இந்த பக்கம் நம்ம ரத்னா கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ரத்னா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல ரத்னா எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நேரா நம்ம ரத்னா காலையே விழுந்து என்ன மன்னிச்சிடு ரத்னா, இங்க பாரு, நான் எந்த தப்புமே பண்ண இல்லை, நான் பண்ண தப்போ உன்னை கஷ்டப்படுத்தினதுதான், நீ வா நம்ம வீட்டுக்கு, நான் மறுபடியும் உன்னை சந்தோஷமா நல்லா பாத்துக்கிறேன், நாம இனி நல்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் காலையே விழுந்ததும் இந்த பக்கம் ரத்னா அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருல, நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதை தாராளமாக எடுத்துக்கோ, உனக்கு ஆதரவா இந்த அண்ணன் நிக்கா அப்படின்னு சண்முகம் சொன்னதும் உடனே ரத்னா அண்ணன் இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு, இப்படி தப்பு பண்ணுறவனுங்களெல்லாம் நாம மன்னிச்சோம்னா அவங்க அடுத்தடுத்து தப்புகளை பண்ணிட்டே போவாங்க, இவனை நான் மன்னிக்க போகிறதும் இல்லை, இவனை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை அண்ணன். சரி சபாஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தாமா, இங்கே பாரு, இவன் மேலே நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியோ எழுதி கொடு அப்படின்னதும் உடனே நம்ம ரத்னா எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து வெங்கடேஷோட அம்மா அப்பா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. பரணி என்ன பண்றேன்னு புரியாம அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வெங்கடேஷ் ரத்னா, நீ ரொம்ப அவசரப்படுற ரத்னா, இங்க பாரு, நான் பண்ண தப்பு தான் ரத்னா, அதுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு ப்ளீஸ், என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதா அப்படிங்கிறதும் அண்ணன் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், இவன் எனக்கு வேணான்னு, இவன் கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு அப்படின்னது சபாஸ்ல. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆசைப்பட்டுட்டல, என் தங்கச்சி நீ ஆசைப்பட்டு நான் பண்ணாம இருந்திருக்கேனா என்ன, கூடிய சீக்கிரமே இவன் கிட்ட இருந்து உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சண்முகம் சொன்னதும் நம்ம வெங்கடேஷ் ஃபேமிலியும் வெங்கடேஷ செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா செம மாசா சண்முகம் ரத்னாவை அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம சமூகம் வண்டி வரத பார்த்த மற்ற தங்கச்சிங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஓடி வராங்க. நிலக்கா ஆர்த்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரா ரத்னாவுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்ததும் ரத்னாவுக்கு ஒரு குற்ற உணர்வாவே இருக்கு, மறுபடியும் நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோமேன்னு உடனே சண்முகம் என்னெல்லாம் அப்படி பாக்குறேன், இனிமேல் இது உன்னோட வீடு, நீ எப்போ உண்மையில இருக்கலாம், உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, நீ எப்படி என் தங்கச்சியை அந்த வீட்டுல முதல்ல இருந்தியோ அதே நிலைமையில் தான் இப்போ நீ இருக்க போற, நீ என்னோட தங்கச்சியில வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா அப்படின்னதும் ரத்னாவும் ரொம்ப சந்தோஷமா நேரா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே ரத்னா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. அக்கா, இனிமேல் நீ சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் எங்க கூடவே இருக்கலாம் அக்கா, இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராதுக்கா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஆனா அப்போ வரைக்கும் ரத்னா நம்ம பரணி கிட்ட பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பரணி கண்டிப்பா டிவோர்ஸ்க்கு முடிவெடுத்தது ரொம்ப தப்புன்னு மறுபடியும் பேசவும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சு